ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, இல்லை பழைய வீடாக இருக்கட்டும், அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல, குடும்பம் பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பரிகாரம் தேடி ஐயர்கிட்ட போகிறீங்க, அடுத்தது ஜோசியர்கிட்ட போகிறீங்க. அதுக்கு எவ்வளோ செலவாகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லாதப்பட்ட ஏழைங்க எவ்வளோ பேர் ஃபங்க்ஷன் நடத்த வாடகை கொடுக்க முடியாமல், கல்யாண மண்டபம் எடுக்க முடியாமல் இருக்காங்க, சிம்பிளாக செய்கிறதுக்கு. அப்பா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வாடகையே இல்லாமல் உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் கொடுங்க. அந்த ஃபங்க்ஷன் நடத்தி ஒரு 1000 பேர் 2000 பேர் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போனாங்கன்னாலே உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், உங்கள் தலைமுறையெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த வீட்டில் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். இது நிறைய பேர் செய்கிறாங்க. வர்றதுக்கு முன்னாடியே யோசனை பண்ணி செய்யுங்க, வந்த பிறகு தேடுறது கஷ்டம். அதனால் நீங்கள் மனசு வச்சா இந்த உதவி செய்யலாம். நிறைய பேர் செஞ்சு நல்லா தான் இருக்கிறாங்க. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், சரியாக இருக்கும். உங்கள் கிருஷ்ணா பாய். ஷேர் பண்ணுங்கள் தவறாமல். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு தான் இதில் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் எனக்கு தெரியும் நான் பேசுகிறது கரெக்டாக சரியாக தப்பாக ஏற்றுக்கிறீங்களான்னு. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.